வெள்ளிக்கரண்டி. நான் பிரச்சனையில் இருந்தேன். பெரும் பிரச்சனை. கடந்த ஒரு வாரமாக எதிர்பார்த்ததுதான். அன்று காலை மனைவி நித்திரையிலிருந்து எழும்பியதும் முதல் வேலையாக இன்று முழுக்க மழை பெய்யும் என்று சொல்வது போல இன்று முழுக்க ஞாயிற்றுக்கிழமை என்றார். அதன் பொருள் அன்றைய நாளின் ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கின்றார் என்பதுதான். எனக்கு நடுக்கம் பிடித்தது. நான் எங்கே அவர் பார்க்க முடியாது என்று நினைத்து திருமண அழைப்பிதழை ஒளித்து வைத்தேனோ அங்கே அதை கண்டுபிடித்து விட்டார். எப்படியும் அந்த திருமணத்திற்கு போகத்தான் வேண்டுமென்று அடம் பிடித்தார். அவருடைய பள்ளி தோழியின் மகள் திருமணம். அப்படித்தான் பிரச்சனை ஆரம்பித்தது. ஒரு திருமணம் என்றால் அது திருமண மண்டபத்தில் நடக்கும், அல்லது விடுதியில் நடக்கும், அல்லது மணமகள் வீட்டில் நடக்கும். யாராவது ஆவிகள் நடமாடும் நான்டாக்கெட் தீவில் கொண்டு போய் வைப்பார்களா? நானும் எத்தனையோ தரம் சொல்லி பார்த்து விட்டேன். மனைவியின் மனது கல்லு போல மாறிவிட்டது. ஆவியாவது பூதமாவது என்றார். நாங்கள் மணமுடித்த புதிதில் ஏவிஎம் தயாரித்து வெளிவந்த வேதாள உலகம் படத்தை பார்த்துவிட்டு தான் அதை நம்பவில்லை என்று அப்போதே சொன்னவர். சரி என்று 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி படத்தை கூட்டி போய் காட்டிய போது அதை பார்த்துவிட்டு சிரி சிரி என்று சிரித்தவர். இந்த ஜன்மத்தில் அவரை நல்வழிப்படுத்த முடியாது என்பது கவலை அளித்தது. பிரயாண ஏற்பாடுகளை செய்வதற்கு பயண முகவரிடம் சென்றால் அவர் ஆறுதல் வார்த்தை ஒன்றும் சொல்லவில்லை. நான்டாக்கெட்டா என்றார். மரணம் ஆரம்பித்து விட்டது போல முகத்தை வைத்துக்கொண்டு ஒரு திருமண விழாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னேன். அவர் கண்ணில் பரிதாபம் தெரிய பேய்கள் உலாவும் தீவு என்று அதற்கு பெயர் இருக்கின்றதே என்றார். பிறகு 8 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரை பார்ப்பது போல என்னை பார்த்து கொண்டே என்னிடம் டிக்கெட்டுகளை நீட்டினார். நான்டாக்கெட் என்பது அட்லாண்டிக் சமுத்திரத்தில் உள்ள ஒரு சிறிய தீவு. அதன் நீளம் 14 மைல்கள், அகலம் 3.5 மைல்கள். ஒரு கரையிலிருந்து மூச்சை பிடித்துக் கொண்டு ஓடினால் அடுத்த கரையை அடைந்து விடலாம். ரோமாபுரி மன்னர்கள் காலத்தில் போட்டது போல ரோட்டுகளில் கற்கள் பதித்திருக்கும். வீதிகளில் சமிக்கை விளக்குகள் இருக்காது. ஒரு 100 வருட காலத்திற்கு முந்தைய காலகட்டத்தை அந்த தீவு நினைவூட்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அமெரிக்க கரையிலிருந்து நாங்கள் 40 மைல் தொலைவில் இருந்த தீவுக்கு போவதற்காக மிதவை கப்பலில் ஏறிய போது என்னை தவிர எங்களுடன் பயணம் செய்த மற்ற பிரயாணிகளில் ஒருவர் கூட கவலைப்பட்டதாக தெரியவில்லை. நாங்கள் தங்கப்போகும் அதே விடுதிக்கு தாங்களும் போவதாக சொன்ன ஒரு இளம் தம்பதியினரை மிதவையில் சந்தித்தோம். அவர்கள் அங்கே தேனிலவை கழிக்க 2 வாரம் போகின்றார்களாம். அதை கேட்டபோது பெரும் நிம்மதியாக இருந்தது. அந்த பெண் ஏற்கனவே தேனிலவை ஆரம்பித்து விட்டவர் போல அந்த ஆடவனுடன் ஒட்டி பிடித்தபடி நின்றார். தாராளமான இதழ்களில் தாராளமான புன்னகையை அணிந்திருந்தார். அவருடைய உடம்பில் எங்கேயெல்லாம் பள்ளம் இருந்ததோ அங்கேயெல்லாம் அவள் உடம்பு வந்து நிரப்பியது. நான்டாக்கெட் பேர்ச் மரங்களில் ஆவிகள் தொங்குமாமே, உண்மையா என்றேன். அவன் அவளை பார்த்தான். அவள் என்னை பார்த்து ஆவிகள் பயமுறுத்துவது நல்லதுதான், நாங்கள் இன்னும் நெருக்கமாக இருக்கலாம் என்று கலகலவென்று சிரித்தபடியே கூறினாள். எங்கள் விடுதியின் மேலாளர் போன்ற ஒரு வினோதமான பிறவியை நான் முன்பு எங்கும் சந்தித்ததில்லை. பல உதவியாளர்களுடன் இந்த விடுதியை அவர் நடத்தினார். செலவை செய்த மடிப்பு கலையாத ஆடையை நேர்த்தியாக உடுத்திருந்தார். முகத்திலே புன்சிரிப்பு என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் அவருக்கு தோன்றுவது கிடையாது. நாற்றமான கழிவறைகளிலிருந்து இப்பொழுதுதான் வெளியே வந்தவர் போன்ற முகம். மேலாளராக இருக்க அவர் விரும்பவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் அதை வேண்டாம் என்று சொல்வார் போலப்பட்டது. ஆனால் அவருடைய உதவியாளர்கள் சுறுசுறுப்பாக யார் கூப்பிட்டாலும் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு ஓடிக்கொண்டிருந்தார்கள். திமிங்கில வேட்டை கப்பல் தளபதி ஒருவர் 19ஆம் நூற்றாண்டில் கட்டிய மாளிகையில்தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இப்போது அதை செப்பனிட்டு விடுதியாக மாற்றியிருந்தார்கள். இதிலே முக்கியமானது திருத்த வேலைகள் செய்தபோது விடுதியை பழசான தோற்றத்திலேயே வைத்திருந்ததுதான். நவீன வசதிகளான மின்சாரம், குழாய் தண்ணீர் போன்றவை விருந்தினருக்காக இணைத்திருந்தாலும் அந்த மாளிகை பழமை மாறாது. அந்த காலத்து திமிங்கில வேட்டைக்காரர்கள் எவ்வளவு செல்வச் செழிப்புடன் ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக நின்றது. விடுதியை அருங்காட்சியகம் போல அனைவரும் சுற்றி வந்து பார்த்தார்கள். முழு மரத்தை கடைந்து நிர்மாணிக்கப்பட்ட பெரிய பெரிய தூண்கள், சுவரிலே நான்டாக்கெட்டின் புகழ்பெற்ற ஓவியர்கள் வரைந்த படங்கள், 100 வருடத்திற்கு முன் பிடித்த பாஸ் மீனொன்று பாடம் செய்யப்பட்டு கண்ணாடி பட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. கப்பல் தலைவர் அதை பிடித்திருக்கலாம். புகைக்கூட்டு விளிம்புச் சுவரில் மர்மமாக இங்கே வெள்ளிக்கரண்டி கண்டெடுக்கப்பட்டது என்று எழுதி வைத்திருந்த தகவல் என்னை யோசிக்க வைத்தது. அந்த மர்மம் விடுபட நான் 2 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு அப்போது தெரியாது. படுக்கைகளும் வித்தியாசமானவை. பழைய மரத்தில் செய்யப்பட்ட பாரமான கட்டில், துள்ளி ஏறி படுக்க வேண்டும். அங்கு வைக்கப்பட்டிருந்த மேசை நாற்காலிகளும் புராதனமானவை. மெத்தை விரிப்பு, விளக்கு என்று சகலதும் 19ஆம் நூற்றாண்டை ஞாபகப்படுத்துவதாக இருந்தன. இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்து கலந்து கொண்ட திருமணம் 2 நிமிடத்தில் முடிந்து போனது.
சத்தியப்பிரமாணம் செய்து மோதிரம் மாற்றியதற்கு பிறகு மணமகன் அவர்கள் வழக்கப்படி காலினால் ஒரு கிளாஸ் கிண்ணத்தை உடைத்ததோடு திருமணம் நிறைவுக்கு வந்தது. ஆனால் விருந்து முடிவுக்கு வந்தபோது சரியாக 12 மணி அடித்தது. அவசரமாக உடைமாற்றி படுக்கப் போன அன்றிரவு விசித்திரமான சம்பவம் ஒன்று நடந்தது. பழங்கால கட்டில் என்றபடியால் உடம்பின் ஒவ்வொரு அசைவுக்கும் கட்டில் கிரீச் கிரீச் என்று சத்தமிட்டது. திரும்பி படுக்க முடியாது, கைகால்களை அசைக்க முடியாது. ஒரு 19ஆம் நூற்றாண்டு மனிதனின் நித்திரையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது நல்லெண்ணம். கவி சொன்னது போல, இரவே என்னை ஒப்படைக்கின்றேன் என்று கூறிவிட்டு படுத்து எப்படியோ தூங்கிவிட்டேன். திடீரென்று விழிப்பு ஏற்பட்டது. நேரம் 2 மணி இருக்கும். காற்று அசைந்ததை உணரக்கூடியதாக இருந்தது. வேறு உயிர் ஒன்று அறையில் உலாவியது. முழு விழிப்பு ஏற்படவில்லை. இன்னும் அரை நித்திரைதான். கருப்பு பெண் 8-9 வயதிற்கும் கட்டிலில் ஏறியது. கட்டில் அசைந்த கிரீச் சத்தம் கூட எனக்கு துல்லியமாக கேட்டது. உடனேயே நான் எழும்பி உட்கார்ந்து விளக்கை போட்டேன். நெஞ்சு படபடவென்று அடித்தது. ஒன்றுமே இல்லை. மறுபடியும் கைகளை ஒடுக்கிக் கொண்டு கட்டிலை தொந்தரவு செய்யாமல் படுத்தேன். நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் தூக்கம் வந்தது. அடுத்த நாள் முழுக்க என்னால் அந்த சம்பவத்தை மறக்க முடியவில்லை. மனைவியிடமும் சொல்ல தயக்கம். சொன்னால் வேதாள உலகம் படத்தை மறுபடியும் நினைவூட்டுவார். நேரத்தை போக்குவதற்காக நாண்டகெட் தீவை சுற்றி பார்த்தோம். 17ஆம் நூற்றாண்டில் இந்த தீவை கைப்பற்றிய வெள்ளைக்காரர்கள் திமிங்கில வேட்டையை தொடங்கினார்கள். இந்த தீவுதான் ஒரு காலகட்டத்தில் உலகத்தின் திமிங்கில வேட்டை தலைநகரமாக விளங்கியது. மோபி டிக் நாவலில் வரும் திமிங்கில கப்பல் கூட நாண்டகெட் துறைமுகத்தில் இருந்துதான் புறப்பட்டது. எங்கே திரும்பினாலும் பெண்கள் நீச்சல் உடையில் திரிந்ததால் அவர்களுடைய கால்கள் மேலே எங்கே போய் முடிகின்றன என்பதை ஊகிக்க வேண்டிய அவசியம் நேரிடவில்லை. அன்றிரவும் சரியாக 2 மணிக்கு அதே மாதிரி உணர்வு ஏற்பட்டது. யாரோ வெண்சாமரம் வீசியது போல காற்று விலகியது. கட்டிலில் ஒரு சிறுமி ஏறி அமர்ந்ததும் கட்டில் அசைந்ததும் ஞாபகம் இருக்கின்றது. எழும்பி உட்கார்ந்து விளக்கை போட்டால் ஒன்றுமே இல்லை. மார்புக்கூடு சிறுத்ததோ அல்லது இருதயம் பெருத்ததோ தெரியவில்லை. நெஞ்சு படக் படக்கென்று இடித்தது. 2 கரையையும் தொட்டுக்கொண்டு இரத்தம் பாயும் ஓசை துல்லியமாக கேட்டது. கழுத்திலே இருந்து ஆரம்பித்த வியர்வை பெருகி நெஞ்சு சட்டையை நனைத்தது. மனைவியை திரும்பி பார்த்தேன். அவர் மூக்காலும் வாயாலும் சரிசமமான அளவில் மூச்சு விட்டபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். மெதுவாக கதவை திறந்து வெளியே வந்தேன். மெல்லிய குளிர்காற்று முகத்தில் அடித்தது. 1-2 நட்சத்திரங்கள் வானத்துக்கு காவலாக நின்றன. தூரத்தில் இருந்த மர இருக்கையில் புதிதாக மணம் முடித்த இளம் தம்பதிகள் அமர்ந்திருந்தனர். அவன் நேராக இருந்தான். அந்த பெண் சரிந்து அவன் நெஞ்சில் தலையை வைத்துக்கொண்டு தன்னை மறந்து காணப்பட்டாள். அவன் என்னவோ மெல்ல மெல்ல சொன்னான். அவள் பதில் சொல்லாமல் தலையை அவன் நெஞ்சில் மேலும் கீழுமாக உரசினாள். அதுதான் பதில். அவன் இன்னும் ஏதோ கேட்டான். பிறகும் தலையை மேலும் கீழுமாக உரசினாள். அவளுடைய பதிலெல்லாம் உரசலாகவே இருந்தது. ஒரே ஒரு முறை பக்கவாட்டில் உரசினாள். அவள் இல்லை என்று சொல்கின்றாள். அவர்களை அப்படி பார்ப்பது குற்றமாகப்பட்டது. மறுபடியும் சத்தம் செய்யாமல் அறைக்குள்ளே நுழைந்தேன். மனைவி அதே மாதிரி தூங்கிக் கொண்டிருந்தார். கொஞ்சம் துள்ளி படுக்கையில் ஏறி அமர்ந்தேன். நித்திரை முற்றிலும் விடை பெற்றுவிட்டது. அந்த கருப்பு சிறுமி மறுபடியும் வந்து விடுவாளோ என்று பயமாக இருந்தது. தேனிலவு தம்பதியினர் நெஞ்சில் கன்னத்தால் உரசி பேசிக்கொண்டதை நினைத்து பார்த்தேன். அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள்? வெகு நேரம் அப்படியே சாய்ந்திருந்தேன். மீதி இரவு நித்திரை வரவில்லை. விடிந்ததும் நான் மனைவியிடம் நடந்ததைச் சொன்னேன். அவர் தான் நன்றாக தூங்கியதாகவும் தனக்கு ஒருவித சத்தமும் கேட்கவில்லை என்றும் சொன்னார். இது பல 100 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட மாளிகை. எத்தனையோ தலைமுறை இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கும். இங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குமோ தெரியாது. இந்த கட்டிலில் எத்தனை 100 பேர் படுத்து எழும்பியிருப்பார்கள்? எத்தனை பேர் செத்திருப்பார்கள்? பேயாக கூட இருக்கலாம் என்றேன். 1000 தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி பார்த்துவிட்டு சிரித்தது போல மனைவி சிரி சிரி என்று சிரித்து, நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்டுவிட்டு என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். நான் புழுவாகிவிட்டது போல உணர்ந்தேன். திருமணமாகி இத்தனை வருடங்களில் இப்படியான ஒரு பார்வையை அவர் என் மீது வீசியதே இல்லை. அன்று காலை நாங்கள் அவசரமாக புறப்பட்டோம். விடுதி காப்பாளருக்கு நல்ல சந்தோஷம். அப்போது கூட மனிதர் புன்னகிக்கவில்லை. புன்னகைத்திருந்தால் அவருடைய முகம் சிரிக்கும் போது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு கிட்டவில்லை. 2 வாரம் தங்கப்போவதாக சொன்ன இளம் தம்பதிகளும் எங்களுடன் மிதவையில் திரும்பினார்கள். அவர்கள் ஜிக்ஸோ பசுல் போல ஒட்டிக்கொண்டு தெரிந்ததில் அவர்களை அணுகி எதற்காக தேனிலவை பாதையில் முறித்தார்கள் என்ற காரணத்தையும் கேட்க முடியவில்லை. அவள் முகத்தில் அழியாத மென்னகை இருந்தது. இதனிலும் பார்க்க சிறிய சிரிப்பை ஒரு வாய் உண்டாக்க முடியாது. மிதவை கப்பல் அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடக்கும் வரைக்கும் அந்த பெண்
அவனுடைய நெஞ்சில் கன்னத்தால் உரசும் காட்சி என் மனதில் ஏனோ திரும்ப திரும்ப எழுந்தது. கரை வந்ததும் சுற்றுலா பயணிகளுக்கான கடை ஒன்றில் நான்டாக்ட் ஆவிகள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் இருக்க கண்டேன். உடனேயே காசு கொடுத்து அதை வாங்கி வீடு போகும் வழியிலே பஸ்ஸிலே படிக்கத் தொடங்கினேன். இவையெல்லாம் உண்மை கதைகள். பலர் தங்கள் அனுபவங்களை தாங்களே எழுதியிருந்தார்கள். அதிலே காணப்பட்ட ஒரு கதையின் சுருக்கம் இதுதான். பல 100 வருடங்களுக்கு முன்னர் நான்டாக்கெட்டில் ஓய்வு பெற்ற திமிங்கில வேட்டை கப்பல் தளபதி ஒருவர் தான் ஈட்டிய பணத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டினார். தளபதி இறந்ததற்கு பிறகு அவருடைய மனைவி அந்த மாளிகையில் தனியாக வசித்தார். இவர் கஞ்சத்தனமானவர். அவ்வளவு பணமிருந்தாலும் வேலைக்காரர்களை அமர்த்த அவர் விரும்பவில்லை. ஒரே ஒரு கருப்பு சிறுமியை மட்டும் வேலைக்கு வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் கிழவி படுக்கைக்கு போகும் முன்னர் தன்னிடமுள்ள பணத்தை எல்லாம் வெளியே எடுத்து எண்ணி பார்ப்பார். பிறகு அவருடைய வெள்ளி பாத்திரங்கள், கரண்டிகள், கத்திகள் என்று சகலதையும் கணக்கு பார்த்து சரியென்று பட்ட பிறகே தூங்கப் போவார். ஒரு நாள் இரவு கிழவி எண்ணிய போது ஒரு வெள்ளிக்கரண்டியை காணவில்லை. எத்தனை தடவை திரும்பி எண்ணியும் அதே தானம்தான் வந்தது. அவர் சம்சயம் வேலைக்கார சிறுமி மேலே திரும்பியது. அவளை உருட்டி மிரட்டி கேட்டபோது அவள் தனக்கு தெரியாது என்று சொன்னாள். கிழவிக்கு சிறுமிதான் திருடினாள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஈவிரக்கம் பாராமல் சிறுமியை வேலை விட்டு துரத்திவிட்டார். அவளுக்கு புகலிடம் இல்லை. வேறு சொந்தக்காரரும் கிடையாது. யாரும் அவளை வேலையில் சேர்க்க சம்மதிக்கவும் இல்லை. பட்டினி கிடந்து அவள் இறந்து போனாள். பல வருடங்களுக்கு பிறகு வீடு கைமாறியது. புதிதாக வீட்டை வாங்கியவர் புகைப்போக்கியை சுத்தம் செய்தபோது அதன் விளிம்புச் சுவரில் ஒரு வெள்ளிக்கரண்டியை கண்டெடுத்தார். புது சொந்தக்காரர் அந்த வீட்டிலே பேய் உலாவுவதை தான் பல தடவை கண்டதாக கூறினார். ஒரு கருப்பு சிறுமி நீண்ட நடையோடைகளில் நடந்து போவாள். ஆனால் அவளுடைய தோற்றம் ஒரு கணத்துக்கு மேல் நீடிப்பதில்லை, மறைந்து போய்விடும். இதுதான் நான் படித்த கதை. என் மனைவியிடம் இந்த கதையை வாசிக்க கொடுத்தேன். படித்துவிட்டு ஒன்றும் பேசாமல் புத்தகத்தை திரும்பி தந்தார். எப்படி என்று கேட்டேன். மனைவி பதில் பேசாது மட்டுமல்ல, மூச்சு விடுவதையும் ஒரு நிமிடம் நிறுத்தி கொண்டார். தொண்டையில் சத்தம் உண்டாவது அவ்வளவு கஷ்டமானதா? பல மாதங்கள் கழித்து மறுபடியும் ஒரு திருமண அழைப்பிதழ் நான்டாக்கெட்டில் இருந்து வந்தது. நான் என் மனைவியை பார்த்து, இதற்கும் போக வேண்டுமா என்று கேட்டேன். செத்தாலும் வரமாட்டேன் என்றார் அவர்.